ஹலோ சோல்ஜர்ஸ், ஜிடிஏ கேம்களில் நீங்கள் ஏதாவது ஊருக்குள்ளே போயிட்டு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் தலைக்கு மேலே வந்து திடீர்னு ஸ்டார் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட கேஸை வாங்கிடுவீங்க. அவங்க என்ன அப்படின்னா ஜிடிஏ ஓனர் இருக்காங்க இல்லையா, ராக் ஸ்டார், இவங்களே ஏகப்பட்ட கேஸுகளை வாங்கிடுவாங்க. ஸோ அந்த கேஸ் என்னென்ன பிரச்சனை ஆச்சு, கேஸ் வாங்கி அவங்க என்னென்ன பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த விஷயம்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ஸோ அது என்ன ஏதுன்றதை வந்து வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் ராக் ஸ்டார் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்க. அப்பதான் எத்தனை பேர் ராக் ஸ்டார் பிடிச்சது தெரிஞ்சுக்க முடியும். ஓரா பேசாம வெளியில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. GTA 5 கேல். பொதுவாக எல்லா ஜிடிஏ கேமில் பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஸ்க்ரீனில் ஏதாவது ஒரு பொண்ணை வந்து லோடிங் ஸ்க்ரீன் ஓட வச்சுருவானுங்க. அது GTA 3 இருந்தாலும் சரி, GTA Vice City இருந்தாலும் சரி, GTA 7 இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் வந்து GTA 5 வந்து இந்த கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி லோடிங் ஸ்க்ரீனே பார்த்துன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர் வந்து என்ன கேரக்டர் இல்லை இது ஆக்டர் யாரு அப்படின்ட்டுலாம் வந்து ராக் ஸ்டார் சொல்லிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்லை. ஆனால் GTA 5 விளம்பரத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ராக் ஸ்டார் நினச்சிருந்தாங்க. உங்களே வந்து ஃபேன்ஸுக்கு பிடிச்சா இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்ட் ஒர்க்கு தினம் கேஸ் வந்துருச்சு. இந்த கேஸை யார் போட்டது அப்படின்னா அமெரிக்க நடிகையான லின்சே லோகன் தான். இவங்க இந்த கேஸ் எதை போட்டாங்க அப்படின்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க என்ன மாதிரியே இருக்குது. இவங்க இது விடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பீச்சுக்கு போயிருந்தேன், இதே மாதிரி செல்ஃபி எடுத்திருந்தேன், அதை பார்த்துவிட்டு அப்படியே பண்ணிட்டாங்க, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, இதனால வந்து ராக் ஸ்டார் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது இந்த நடிகை சார்பாக இருந்து இது நீங்க தான் அப்படின்றதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்ககிட்ட வந்து எதுவுமே இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த கேஸை வந்து செல்லாது அப்படின்ட்டு இந்த கேஸை அப்படியே மூடி வச்சுட்டாங்க. பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரியே இருக்குது அப்படின்னா காசு கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா இந்த கேரக்டர் என்ன மாதிரி இது, இந்த கேரக்டர் பார்த்தா இவ்வளோ மாதிரி இது, ஜியோ பார்க்கறது இந்த கேரக்டர் மாதிரி இல்லை, அதாவது போய் கேஸ் கொடுக்க முடியுமா? இல்லை, என்ன நியாயமா இது? பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தர் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுக்காக ஆதாரமே நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா நிற்காதுன்றதுக்கு வந்து இந்த அம்மா கொடுத்த கேஸே சாட்சி. நல்லா பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. GTA ஆன்லைன். GTA பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த கேமுக்கு வந்து ஆன்லைன் இருக்குது, எப்படி GTA 4 நீங்கள் வந்து ஆன்லைன் மல்டிப்ளேயர் இருக்கும் அதே மாதிரி இந்த கேமும் இருக்குது அப்படின்னு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களால வந்து அந்த ரிலீஸ் டேட்டை கொடுக்க முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா இந்த கேமை வாங்கி விளாண்டா 2 பேருக்கு வந்து செம்ம காண்டாக்டுக்குது. என்ன நினச்சினுக்கிறான் அவன், எப்படி அவங்க இல்லைன்னு சொல்லலாம், எப்படி அவங்க ஆன்லைன் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேம் சீரியை வாங்கின கையோட கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. இவங்க வந்து ஏமாத்திட்டாங்க, நம்ம வச்சு கழுத்து தந்துட்டாங்க, ஆன்லைன் வருதுன்னு சொன்னாங்க, ஆன்லைனே வரல அப்படின்ட்டு 2 பேர் போய் கேஸ் கொடுத்துட்டாங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. அவங்க யாருன்னு பேர் கூட வந்து இந்த வெப்சைட்டில் போடவே இல்லை. பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படி வச்சுங்க. என் பேர் சுரேஷ், நான் கோடை விடுமுறையில் அத்தை வீட்டில் இருந்தேன், பேர் மாற்றப்பட்டுள்ளது. ஐயோ, இது வேற ஸ்டோரி. பாப்பா போட்ட தாப்பாய். நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா ராக் ஸ்டார் வந்து இவன் தரமாட்டேன்னு சொல்ல, லேட்டாக தரணும் தான் சொன்னான். ஆனால் இவங்க அவசரப்பட்டு போயிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாங்க. அந்த டைம் ஜட்ஜி வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா கேட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து ஏமாத்தினாங்கன்றதுக்கு என்ன அத்தாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவனா மாதிரி காடுங்க, நாங்கள் வாங்கின சிடி தான் அது அத்தாச்சு அப்படின்ட்டு இவன் வாங்கின PS கேம் சிடி எடுத்து ஜட்ஜிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜட்ஜி இதை வாங்கி பார்த்துட்டு ஒரே கேள்வி கேட்டார், இந்த கேம் ரிலீஸ் ஆன உடனே ஆன்லைன் வரும் அப்படின்னு போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு. உங்களே வந்து அதில் போடவே இல்லை, ஆன்லைனை பற்றி அதை எங்கேயுமே குறிப்பே இல்லை. சரி, இந்த ஒரு காரணத்தால் நீங்கள் வந்து ஏமாறலாம் கிடையாது, நீங்கள் வாங்கினது வந்து இந்த கேம் மட்டும்தான், அந்த கேம் கரெக்டாக இருக்குது, அதோட டப்பி சாத்தி கிளம்புங்க, இது டெக்னிக்கல் இஷ்யூ தான், இதெல்லாம் வந்து நிற்காது அப்படின்ட்டு கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஜட்ஜி 2 பேரை பார்த்து எங்களை பார்த்தா வேலை வெட்டியில தான் மாதிரி தெரியுது அவனுக்கு அப்படின்ட்டு 2 பேர் மேலையும் அவரை தான் போட்டு விட்டாரு. மூட்டை உட்காந்துக்கலாமா, எதுக்கு இது ஃபைன் கட்டணும், ஏன் உனக்கு இந்த வேலை? இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம 2 பேர் கொடுத்த கேஸால அவங்க 2 பேர் தான் வந்து ஃபைன் ஆகி போயிடுச்சு. அடுத்தா பார்க்க போகிறது ஹாட் காஃபி. இது கொஞ்சம் வில்லங்கமான ஒரு டாபிக். அது மட்டும் இல்லாமல் அது ஆல்ரெடி வந்து 10 தடவை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். GTA சேனல்ஸ் நீங்கள் ஏகப்பட்ட மினி கேம் விளையாடலாம். உதாரணத்துக்கு அந்த கேமுக்குள்ளேயே வீடியோ கேம் விளையாடிக்கலாம், போல் கேம் விளையாடிக்கலாம், கார் ரேஸ் விளையாடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் போர்டிச்சு அப்படின்னா சாண்டேஸில் இருக்கிற பொண்ணுனோட வாழ்க்கையில் விளையாடிக்கலாம். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்து. மற்ற விளையாட்டுலாம் வந்து சாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் இந்த பொண்ணுங்களே விளையாடுற கேம் இருக்கு இல்லையா, இந்த கேம் தான் வந்து பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. ஆக்சுவலி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த CJ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக மிஷின் இருக்கும், அதை வெளியே கூப்பிட்டு போயிட்டு வரணும், அந்த மாதிரி மிஷின் இருக்கும். இந்த மிஷின் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு கேம் ஓப்பன் ஆகும். அந்த கேம் தான் வந்து அந்த மாதிரி
இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா ராக் ஸ்டார் வந்து இது 18+ கேம் கூட போகிறோம் மெச்சூர் கேம் வேண்டியதுனால இதை விற்கலாம் அப்படின்னு வச்சு விட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாகும். இதை வந்து அந்த ஊர் அரசியல்வாதியான ஹிலாரி கிளின்டன் வந்து கையில் எடுப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த கேம் கூட மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று ஹிலாரி கிளின்டன் வந்து மாடா பம்பரகா மண்டையா அப்படின்ட்டு இவங்களை வச்சுக்கிட்டு இந்த அம்மா வந்து பாலிடிக்ஸாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இப்படி இங்கே வைக்கலாம், எப்படி இந்த மாதிரி வரலாம், இதெல்லாம் நியாயம் இல்லையா, இதெல்லாம் குறைஞ்சா என்ன ஆகுது அப்படின்ட்டு ஓர பிரச்சனை பண்ண டீன் கேமாக மெச்சூராக ரேட் பண்ண இந்த கேம் அடல்ட் கேமாக மாற்றப்பட்டு என்னோட பிரச்சனை சந்திச்சுது. சின்ன கான்ட்ரஸை பேஸ் பண்ணி வந்து ஏன் வீடியோ போட்டிருப்பேன். இந்த கேம்னால ஜப்பானில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த கேம் நீக்கப்பட்டாய் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள் டைம் கிடச்சா. அடுத்த பார்க்க போகிறது மிஸ் கிளியோ. எப்படி GTA 5 லோடிங் ஸ்கிரீனில் இருக்கிற அந்த கேரக்டர் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஆக்ட்ரஸ் வந்து கேஸ் போட்டாங்களோ அதே மாதிரி கேஸ் தான் இது. GTA Viceல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி பொலைட் அப்படின்ட்டு வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடு மாதம் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமாக கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க தான் வந்து மிஸ் கிளியோ. கேஸ் கொடுத்த எல்லாமே கரெக்டு தான். ஆனால் இவன் வந்து கேம் ரிலீஸ் ஆகும்போது கொடுக்காம 13 வருஷம் கழிச்சு இந்த கேமுக்கு நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, என்ன மாதிரி கேரக்டர் வச்சிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. 13 வருஷம் என்ன அநியாயமா இருக்கு. அதுக்குள்ள வந்து 7 days வந்துருச்சு, GTA 4 வந்துருச்சு, GTA 5 வந்துருச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு வந்து கேஸ் போட்டுருந்தாங்க. அதோட பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து பார்க்க இவங்க தான் இருந்திருக்கும். மிஸ் கிளியோ வந்து ஒரு டிவி ஆக்ட்ரஸ், டிவில வந்து குறி சொல்லிட்டு இருப்பாங்க, இதான் வந்து என்னோட டிவி ப்ரோக்ராமு. அதே மாதிரி தான் இந்த கேரக்டர் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம அந்த கேரக்டர் கொடுத்த பேக் ஸ்டோரி இல்லையா, அதுவும் பார்க்க இவங்க தான் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம ராக் ஸ்டார் வந்து இவங்க பேசுற மாதிரியே பேச வச்சுதான் இந்த கேரக்டரோட வாய்ஸ் ஆக்டர் வாய்ஸ் கொடுக்க வச்சுருப்பாங்க. இந்த விஷயம்லாம் ஒத்து போறதுனால ராக் ஸ்டார் வந்து மாட்டி நிலைமைக்கு போயிட்டாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும், கத்திரி இவரை காப்பாற்றணும், கத்திரி. 2015 இவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. இந்த விஷயம் ஒத்து போனதுனால ராக் ஸ்டார் வந்து இவங்க பணத்தை கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து நெருக்கடிக்கு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்க நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா 2016 வந்து இவங்க வந்து கேன்சரால இறந்து போயிடுறாங்க. ஸோ 2016 இவங்க இறந்து போனதுனால இந்த கேஸ் வந்து அப்படியே வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. பிங்கர்டன் கிரியேட்டிவ் ஏஜென்சி இதெல்லாம் GTA பார்த்துருந்தோம் இல்லையா, இப்போ வந்து RDR பார்ப்போம். RDR 2 பார்த்தீங்க அப்படின்னா பிங்கர்டன் நேஷனல் ரேடியோ ஏஜென்சி அப்படின்ட்டு வந்து ஒரு ரேடியோ ஏஜென்சி இருந்திருக்கும். என்ன காமெடி அப்படின்னா இந்த கேமில் குறிப்பிட்டிருந்த மாதிரி அதே ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்ல இருக்குது. ரியல் லைஃப்ல இருக்கிற அதே ஏஜென்சியோட பேர் தான் ராக் ஸ்டார் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு காலத்தில் வந்து எப்படி எங்க பேரை வந்து தப்பாக யூஸ் பண்ணலாம், அதுவும் எப்படி கெட்டவங்களா காட்டலாம் அப்படின்ட்டு அந்த ஏஜென்சி சேர்ந்தவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. ராக் ஸ்டார் தரப்புல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷமாக ஏஜென்சி, அதனால இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட ஒன்று. இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இந்த கேம் ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணிருக்கிறதுனால இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து ராக்ஸா சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே வந்து இந்த கேம் நடக்கிற அதே காலகட்டத்தில் தான் வந்து இந்த ஏஜென்சி நடந்துட்டு இருந்துச்சு. இதனால இது ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ணிருக்குது அப்படின்றதுனால கோர்ட் வந்து ராக்ஸா சொல்றாங்க கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கேஸ் நிற்காதனால வந்து இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணா இந்த பிங்க்ரஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க உண்மையிலேயே ரியல் லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம்ல காட்டுற மாதிரியே கூடுறமான ஒரு கம்பெனி தான். மக்கள் பல பிரச்சனை போட்டு இருக்கும்போது இவங்க வந்து காசு வாங்க வேண்டிய வாங்கிட்டு மக்கள் எதிராக செயல்பட்டுருக்காங்க. இன்னொரு காலத்தில் வந்து மக்கள் இதுதான் இருந்தாங்க. இதனால ராக்ஸ் என்ன பண்ணா அப்படின்னா நானா வரல நீயா தான் வந்த அப்படின்ட்டு இவன் மேலே திருப்பி கேஸ் தூக்கி போட்டாங்க. கட்ட கடைசியா கோர்ட்டு வழியை வந்து நம்ம பேசி முடிச்சுட்டாங்க, வல்லக்கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனால வந்து இந்த கேஸ் பேசி முடிச்சிட்டாங்க. GTA டெஃபினிட்டிவ் எடிஷன் ராக்ஸ்டாருக்கு பல ஃப்ரான்ச்சைஸ் இருந்தாலும் இந்த GTA ஃப்ரான்ச்சைஸ் தான் வந்து எந்த விதத்துலையுமே மக்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணியிருக்காது. ஏற்கனவே ஓடி தீர்த்த 3 கேமை வந்து இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஷன் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. இந்த தைரியத்தில் பழைய கேம் மாதிரி விட்டாங்க அப்படின்னு தெரியல. கேம் வந்தவொடனே வேற கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த விஷயம் வந்து பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. PlayStation 5 ரிலீஸ் ஆகிற நேரத்தில் ஒவ்வொரு வீடியோ கேம் கம்பெனியும் நாங்கள் வந்து PlayStation 5 அந்த கேம் வர்றோம் இந்த கேம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா GTA 5 வந்து என்ஹான்ஸ் பண்ணி விட போறோம் PS5க்கு அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பல கேமர்ஸ் வந்து பயங்கர கழுவி ஊற்ற ஆரம்பிச்சாங்க. உண்மையா அப்படின்னா GTA ஃபேன்ஸே பயங்கர காண்டாகி இந்த ரிலீஸ் பண்ணாங்க ட்ரெய்லர் அதுக்கு வந்து டிஸ்லைக் தான் அதிகமாக போட்டிருந்தாங்க. இதனால என்னவோ தெரியல இந்த யூடியூப் வந்து டிஸ்லைக் கட் பண்ணி வச்சுட்டானுங்க. யூடியூப் பயங்கரமாகறா நீ ஏன்டா பேண்டு கேண்டிஷன் போட்டால் ஏஜென்ஸ் நான் தரேன் நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்பீல் பண்ண மாட்டேன் சொல்ஜஸ், அப்பீல் பண்ண செக் பண்ணுறா சொல்ஜஸ். நீங்களே சொல்லுங்கள் அதில் என்ன தப்பு இருக்குது? கேண்டிஸ் தான்டா சொன்னேன், வேறு ஏதாவது சொன்னேன். எப்போ அடித்தாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு.
இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ராக்ஸ்டார் கெட்ட பேர் வாங்கி குதிச்சு. ஓகே சோஜஸ், வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ராக்ஸ்டார் வாங்கின கேஸுகளை பற்றி பார்த்துருப்போம். இதில் இவங்க வாங்கின கேஸ்லாம் வந்து ரொம்ப காமெடியான கேஸ் தான். இது மட்டும் இல்லாமல் பல வீடியோ கேம்ஸுமே வந்து இந்த மாதிரி பல கேஸ்களும் வாங்கியிருக்கு. ஸோ அதில் இருக்கிற ஃபன்னியான விஷயங்களை பற்றி முடிஞ்சால் தனியாக கூட ட்ரை பண்ணுறேன். ஜிடி மட்டும் பார்க்குறீங்களே, வேறு ஏதாவது கேம்னா பார்க்குறீங்களா? என்ன பண்ணுறது? அது மற்ற கேம்ஸை பற்றி கூட பாருங்கய்யா, ஏன் பண்ணுறீங்க? ஏன்னே பாருங்க, கலகாரசாமி ஒரு விஷயம் தோண்டி பொச்சு வச்சிருக்கேன். என்னைக்கு மண்ணப்பட்டு மூட போறேன் எனக்கே தெரியல. வந்து மற்ற கேம்ஸும் போட்டா பாருங்க தயவு செஞ்சு. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய்.